தமிழக அரசு ஒரு திருவள்ளுவருக்கு படம் என்று அங்கீகரிக்கப்பட்ட படம் என்று ஒன்று உள்ளது. அப்படி இருக்கிறப்ப எப்படி காவி திருவள்ளுவர் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று, நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல ஆளுநர் பதவி இவர் கையில் பட்டு சிக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பருக்கு ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஸ்டாம்பை பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவர் திருநீரும் குங்கும பொட்டும் வச்சுக்கிட்டு பின்னாடி கொண்டை இருக்கும். இவருக்கு மேலே இருக்கிற மாதிரி முனிவருடைய கொண்டை சிறிய கொண்டையாக பின்னாடி வச்சுருப்பார். இன்றைக்கி அந்த படம் யாரும் பயன்படுத்துறதில்லை. இன்றைக்கி இவங்கெல்லாம் பயன்படுத்துறது அவர் மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படத்தை அவருக்கும் தொல்காப்பியருக்கும் மாற்றிருக்காங்க. யார் இவங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க? இப்போ உங்களுக்கு வேணும்னா மாற்றிப்பீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3-4 குறளை இப்போ நம்ம பார்த்தா மாதிரி தப்பாக பொருள் பண்ணிட்டு திருவள்ளுவர் வைதிகத்துக்கு எதிரானவர். திருக்குறள் முழுக்க ஒரு சனாதன மரபு. அதாவது சனாதனம்னா 2 விஷயம். சனாதனம்னா என்ன, அதையும் திருவள்ளுவரே சொல்கிறாருங்க. அதாவது சனாதனம்னா நிரந்தரமானது, மாற்ற முடியாது. இப்போ திருக்குறள் கிறிஸ்தவம்னு சொன்னவங்க இவங்க யாராவது எதிர்த்தாங்களா? யாருமே எதிர்க்கல. இன்றைக்கும் அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்னு கூட என்னால் சொல்ல முடியும். இதில் திருச்சியில் அந்த ஸ்கூலில் செயின்ட் தாமஸ்ன்னு சொல்லி இவங்க காட்டுற படம் போல் திருவள்ளுவர் சரியாக வச்சுருக்காங்க. இப்போ இயேசுநாதர் தாமஸ் மாதிரி இப்போ கம்பரையும் தொல்காப்பியரும் மாற்றிருக்காங்க. எதுக்காக இந்த மாற்றுறாங்க? கருணாநிதியுடைய திருக்குறள் உரையில் பார்த்தீங்கன்னா, ஆத்திகத்திற்கும் நாத்திகத்திற்கும் இடையில் நின்று நான் பொருள் கூறுகிறேன் அப்படிங்கிறார். திருவள்ளுவர் நாத்திகத்தை ஏற்றுக்கிறாருன்னா, நான் முன்னாடி சொன்னால் உன் கண்காது இன்னும் கூட அதிகமாக போய் சொல்கிறார். உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய நினைக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஆளுநர் RN ரவி அவர்கள் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடி இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது திருவள்ளுவர் பிறந்த நாள், அதாவது அவதார தினம் அப்படிங்கிறது தமிழ் வழக்கத்தில் வைகாசி அனுஷம் அப்படின்னு இருக்குது. ஆனால் தமிழக அரசு தை 2ஆம் தேதின்னு திடீர்னு மாற்றிருக்கு. அதைத்தான் கொண்டாடணும், இவர் இப்படி கொண்டாடலான்னு சில பேர் விமர்சனம். அதுக்கு அவர் ஒரு தமிழக நடைமுறையில், இப்போ நம்ம பிறந்த நாளே வச்சுக்கோங்களேன், என்னுடைய பிறந்த நாள் நவம்பர் மாதம் 16ஆம் தேதின்னு இருக்கும். ஆனால் நான் பிறந்தது அந்த பரணி கார்த்திகை அன்னைக்கு பிறந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த பரணி அன்னைக்கு தான் போய் கோயிலில் இது பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ இவரே ராஜராஜ சோழனுக்கு எடுத்திங்கன்னா சதய விழா இத்தனை அப்படின்னு தான் நம்ம கொள்கிறோம். இதே மாதிரி ராமர்னா ஸ்ரீராம நவமி, கிருஷ்ணர்னா ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்திய ஞான மரபில் பிறந்த நாள்னு சொன்னால் அந்த நட்சத்திரத்தை வழக்கம் தான். ஸோ நமக்கு மிகப்பெரிய அடிப்படைன்னு சொன்னால் மயிலாப்பூரில் திருவள்ளுவர் கோவில் இருக்குது. அந்த கோவில் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு கீழே 1972 முழுமையாக புனரமைக்கப்பட்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ தோண்டி எடுக்கிறப்ப அங்கே ஒரு சிலை கிடைச்சது. அந்த சிலையில் திருவள்ளுவர் பூணல் அடைஞ்சிருந்தார். நெற்றியில் திருநீரும் இருக்க மாதிரி தான் தென்படுது. ஸோ அவர் ஒரு தலையில் கொண்டையோட ஒரு தமிழ் முனிவராகத்தான் இருக்கார். அந்த கோவில் வழக்கப்படியாக அவருடைய பிறந்த நாள் அவதார தினம் என்பது வைகாசி அனுஷம். அந்த சிலை 14ஆம் நூற்றாண்டு இறுதி அல்லது 15ஆம் நூற்றாண்டு ஆரம்பம்னு தமிழக தொல்லியல்துறை குறிச்சிருக்கு. அப்போ இன்னைக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோவிலுடைய வரலாற்று படியாக, இப்போ எப்படி ராஜராஜன் சதயம்ங்கிறோம், இது எல்லாமே வரலாறு, இந்த குறிப்புகள் தான், நட்சத்திர ஜாதக குறிப்புகள் கோவிலில் சேர்த்து. அது படியாக இவருடைய பிறந்த நாள் மோட்சமடைந்தது இந்த மாசி உத்திரம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த நாள் அன்றைக்கி அவர் காலையில் போய் தமிழ் மரபுப்படியாக அந்த கோயிலில் போய் வழிபட்டு வர்றார். அந்த கோயிலில் இவர் மாலை போடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு டேபிளில், இப்போ இன்றைக்கி எல்லா சிலைக்கும் கீழே இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் போனால் கூட அப்படி தான் பண்ணுறாங்க. அதில் காவி போட்ட திருவள்ளுவர் வச்சுருக்கு. அதே மாதிரி அன்றைக்கு சாயந்தரமாக ஒரு நூலை அவர் வெளியிடுகிறார். திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடி திருவள்ளுவரை பற்றி மூத்த வரலாற்று அறிஞர் DK ஹரி எழுதிய புத்தகத்தையும் வெளியிடுறார். அதுக்கு இன்விடேஷன் அனுப்புறதுல அந்த இன்விடேஷன் தமிழக அரசு முத்திரையோடு இருக்குது, அந்த கோபுரம் போட்ட முத்திரையோடு இருக்குது. அதில் காவி திருவள்ளுவர் இருக்குது. அங்கே அவர் வைத்திருந்த படமும் காவி திருவள்ளுவர். இதை வீரமணி என்ன சொல்கிறார், தமிழக அரசு ஒரு திருவள்ளுவருக்கு படம் என்று அங்கீகரிக்கப்பட்ட படம் என்று ஒன்று உள்ளது. அப்படி இருக்கிறப்ப எப்படி காவி திருவள்ளுவர் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறார். இன்னொன்று, நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல ஆளுநர் பதவி
இவர் கையில் பட்டு சிக்கிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திரு வைகோ, இன்னும் பல காங்கிரஸ் தலைவர்கள் யாரெல்லாம் தமிழ் மரபிற்கு எதிரானவர்களோ அவர்களெல்லாம் இதை விமர்சிச்சிருக்காங்க. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட படம் அதை எப்படி மாற்றலான்னு கேட்குறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட படம்னா அப்படி ஒன்றும் கிடையாது. ஸ்டாம்பு போடுறதுக்கு ஒரு படம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருவள்ளுவருக்கு ஸ்டாம்பு போடணும்னு மத்திய அரசு கேட்குது. 1961 வந்தது. அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போ இவங்க எது போட்டாலும் எதிர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கேட்குறாங்க. அப்போ சினிமாவிற்கு போர்ட்ரேட் வரைகிற வேணுகோபால் சர்மா என்பவர், அவரும் திருக்குறள் மேலே பற்று உள்ளவர் தான், அவரெல்லாம் குறைச்செல்லாம் சொல்லலை, சினிமாவுக்கு வரைபவர். அவர்கிட்ட அந்த போகுது. அவர் அந்த படத்திற்கு மாடலாக வைத்திருந்த படம் திருவள்ளுவர் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இது பூணல் அணிந்து கொண்டு பட்டை அணிந்தது தான். அவருடைய திருவள்ளுவ உருவப்படம் வந்த வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது. சரியா? அது பிரகாரம் அவர் வரைஞ்சப்போ பட்டையும் பூணலும் தான் போட்டிருந்தார். ஆனால் அதை பாரதிதாசன் பார்த்துட்டு, ஐயா நாங்கள்லாம் திராவிடர்கள், எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு உடனே அந்த பூணலை மறைக்கிறதுக்காக துண்டு போட்டு மறைச்சிட்டாங்க, பட்டையை எடுத்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இது ஸ்டாம்புக்காக தான். இப்போ அந்த ஸ்டாம்பு படம் தான் வச்சுக்கணுன்னே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கணும். நம்ம வீரமணி ஐயா சொன்னதுபடி உங்களுக்கு கம்பர், அதாவது பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவனை போல் இளங்கோ ஃபஸ்ட்டு கம்பர் சொன்னார், கம்பராமாயணம். அந்த கம்பருக்கு ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஸ்டாம்பு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவர் திருநீரும் குங்குமப்பொட்டும் வச்சுக்கிட்டு பின்னாடி கொண்டை இருக்கும். இவருக்கு மேலே இருக்கிற மாதிரி முனிவருடைய கொண்டை சிறிய கொண்டையாக பின்னாடி வச்சுருப்பார். இன்றைக்கி அந்த படம் யாரும் பயன்படுத்துறதில்லை. இன்றைக்கி இவங்கெல்லாம் பயன்படுத்துறது அவர் மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படத்தை அவருக்கும் தொல்காப்பியருக்கும் மாற்றிருக்காங்க. யார் இவங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க? இப்போ உங்களுக்கு வேணும்னா மாற்றிப்பீங்க, இவர் மாற்றினா தப்பு. சரி, திரு அண்ணாதுரை, CN அண்ணாதுரை 1967 முதலமைச்சரார். அவருடைய டேபிளில் இருந்த படம் ருத்ராட்சம் மற்றும் பட்டையோடு, அதுலேயும் இது மறைச்சிருக்கு, பூனல் காணல, பட் ருத்ராட்சம் பட்டையோடு இருக்கிறது தான். ஏன் அவர் அங்கீகரிக்கப்பட்ட படத்தை எடுத்துக்கல? சார், இதெல்லாம் அவர் உரிமை. இன்னும் சொன்னால் அந்த கம்பர் ஸ்டாம்பில் 9ஆம் நூற்றாண்டுன்னு குறிச்சிருக்கு. இன்றைக்கி வரலாற்று பூர்வமாக கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு தான். ஸ்டாம்பில் இருக்கிறது தவறான விவரம். திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு வரும். ஆனால் இன்றைக்கும் 2000 வருஷம் பழசுன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இப்போ அடுத்தது உங்களுக்கு ஸ்டாம்பு பிரச்சனை, படம் பிரச்சனை கிடையாது, இவங்களுடைய மனசில் தான் பிரச்சனை. அதாவது திராவிட கட்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில அடையாளங்கள், திருவள்ளுவர் அடையாளங்களை எதற்காக இப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கான இது எதற்காக சொல்கிறாங்க? மிக அழகாக கேட்டீங்க. இதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அப்பாவு சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இப்போ காவி போட்டிங்களே, இப்போ சபாநாயகருக்கும் அவர் மனைவிக்கும் நான் முஸ்லீம் குல்லாவும் பர்தாவும் போடலாமான்னு கேட்டிருக்காரு. இப்போ போன வருடம் ஒரு விழா நடந்துச்சு, திருக்குறளுக்கு புது உரை அப்படின்னு சொல்லிட்டு திரு பேராயர் எஸ்ரா சர்க்குணம் தலைமையில் திருமாவளவன் கலந்துக்கிட்டு நடந்தது. அதில் திருமாவளவன் பேசினார். இந்த நூலை எழுதிய புலவர் தெய்வநாயகம் அவர்கள் திருவள்ளுவர் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர் என்று கூறுகிறார், அது ஆய்வுக்குரியதுன்னு இருக்கார். உண்மையை சொன்னால் அந்த ஆய்வை அவர் PhD பட்டமே வாங்கினவர் தெய்வநாயகம். அதை படித்து தான் எனக்கு இந்த ஆய்வு இதுக்குள்ளேயே நான் நுழைஞ்சேன். எனக்கு இல்லாட்டி தமிழும் தெரியாது, சம்ஸ்கிருதமும் தெரியாது. அதை படித்த ஒன்று தான் நான் இன்றைக்கி பைபிள் ஆராய்ச்சியாக இருக்கட்டும் தமிழ் ஆராய்ச்சிக்குள்ளே வந்தேன். அந்த அவர் ஆராய்ச்சி பண்ணது பன்னாட்டு தமிழ் நிறுவனம், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ். அந்த நிறுவனமே ஒரு சர்க்குலரை விட்டுடுச்சு, இவருடைய ஆய்வு ஒரு சார்பானது ஆய்வே அல்ல அப்படின்னு. சர்க்குலர் எங்கிட்ட அந்த சர்க்குலருடைய காப்பி இருக்குது, தெய்வநாயகம் சர்டிஃபிகேட். அவர் திருக்குறள், விவிலியம், சைவ சித்தாந்தம். ஆனால் அவர் வாங்கினது 83ல் 87ல் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் அது சர்க்குலர் விட்டாச்சு. ஆனால் 2023ல் இன்றைக்கும் அவர் ஆராய்ச்சி பண்ணார்னு சொல்கிறீங்க. ஃப்ராட் ஆராய்ச்சி. இந்த ஃப்ராட் ஆராய்ச்சிக்கெல்லாம் ஆரம்பம் யாருன்னு பார்த்தா கருணாநிதி ஆதரவோட 1967 திமுக ஆட்சி வருது. அப்போ உடனே இவர் ஒரு நூலை தயாரிக்கிறார், திருவள்ளுவர் கிறிஸ்துவரான்னு சொல்லிட்டு. அந்த நூல் 69ல் இவர் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு 2 வருஷமாவது ஆகும். அந்த புத்தகத்தை வெளியிட்டது அன்றைய கல்வி அமைச்சர் திரு அன்பழகன். அந்த புத்தகத்தில் அணிந்துரை திரு கருணாநிதி கொடுத்துருக்கார். அப்போ திருவள்ளுவர் கிறிஸ்துவரான்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்கலை. ஆனால் திருக்குறள் முழுக்க இந்திய ஞான மரபு, வேதங்கள், உபனிஷதங்கள் இதன் அடிப்படையில் வந்தது அப்படிங்கிறது நான் சொல்லலைங்க, ஔவையார் சொல்லியிருக்காரு. இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா கேலண்டரில் போடப்படுறது திருவள்ளுவர் ஆண்டு 2036 அது போல் தாண்டி தான் போயிட்டு இருக்கு. கிறிஸ்துவலம்னால நம்ம 2000க்குள்ள தானே வருது. கிமு முன்னாடி தானே இப்போ போமும் 31 போமுன்னு சொல்லணும். கிபுங்கிறத உலகம் ஃபுல்லாக விட்டுட்டாங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிறதுக்கு பேர் காமன் ஈரா, பொது ஆண்டு. அதனால பழைய ஆண்டு போமு. இல்லை, அதான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் நம்ம எடுத்துட்டா கிமு முன்னாடி தானே? இல்லை, அது ஒரு இதுக்காக அடிச்சு விடப்பட்டது.
அதாவது மறைமலை அடிகள், கியாப்பை விஸ்வநாதம் போன்ற, இன்னும் கேட்டிங்கல்ல, இப்போ கேட்டதுக்காக சொல்கிறேன். அது அந்த மீட்டிங் 1936 நடந்தது. அந்த மீட்டிங்லேயும் வைகாசி அனுஷம் தான் கொண்டாடணும் நாங்கள், சரியா, திருவள்ளுவர் தினம்ங்கிறது. அதில் போமு 31 டிசைட் பண்ணாங்க. ஆனால் இப்போ சங்க காலம் அப்படின்னு நமக்கு இருக்கிறது 10 பாட்டு 8 தொகைன்னு, அது 14 மேல் கணக்குன்னு பேர். திருக்குறள் இருக்கிறது 14 கீழ்கணக்குன்னு பேர். இந்த 14 மேல் கணக்கு சங்க காலத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த சேர மன்னர்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள காசுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இரும்புரை காசு, இது இன்னும் 2 காசு கிடைச்சிருக்கு. அவை 3, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அப்போ சேர மன்னர்கள் 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கரூரில் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மூவேந்தர்கள் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் சிற்றரசர் ஆண்டிருக்காங்க ஒரு 150 வருஷம். ஸோ சங்க காலம்ங்கிறது 550 வரைக்கும் இருக்கும். சங்க இலக்கியத்திலேயே பரிபாடல் கலித்தொகைங்கிறது மன்னர்கள் பெயர் இல்லாமல் பிற்காலத்தில் வந்தது. அதனால சங்க இலக்கியங்களே 750 வரைக்கும் வரும். திருக்குறள் அதற்கு பின்னாடி வரும். இதை நீங்கள் மொழியில் இந்த காலத்தை அவர் கூறலை. நான் சொல்கிறது முழுக்க முழுக்க தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக 5 நூட்கள் கொண்ட தொகுப்பு. அது சங்கத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 5 வால்யூம். அது முதல் வால்யூமில் மொழியியல் அடிப்படையில் இருக்கிற சொல் அத்தனையும் சங்க இலக்கியத்தோடு அவர்கள் 18 புத்தகம் 14 மேல் கணக்கு. அதோட உங்களுக்கு திருக்குறள், மணிமேகலை, சிலப்பதிகாரம் 21 புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு 21 புத்தகத்திலையும் இருக்கிற அத்தனை சொல்களையும் எடுத்துக்கிட்டு அதில் எப்படி மாறுது. இப்போ இன்றைக்கி ஆனால்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஆனால்ங்கிறது சங்க இலக்கியத்தில் கிடையாது, பரிபாடலை தவிர்த்து. கழகம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு கலித்தொகையை தாண்டி கிடையாது. அதே மாதிரி சில மாற்றங்கள், இது மாதிரி நிறைய மாற்றங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, பரிபாடல், கலித்தொகை இவற்றில் தமிழ் மாற்றங்கள், நெகிழ்வுகள், புதுச்சொல் வருதல் இவைகள் ஆரம்பிக்கிறது. இவை உச்சம் தொடுவது மணிமேகலையில். ஸோ அதனால பரிபாடல், பரிபாடலுக்கு பிறகு கலித்தொகை, கலித்தொகைக்கு பிறகு திருக்குறள், திருக்குறளுக்கு பிறகு சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்துக்கு பிறகு மணிமேகலை அப்படிங்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தால் திருக்குறளுடைய காலம் 800க்கு மேலே தான் வரும். 775 825 ஒட்டி தான் வரும். இது பன்னாட்டு இது ஏற்படுது, ஏற்றுக்குது. தமிழ் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் டெலிவி பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டேவிட் ஷுல்மன் நூலில் இட் பிலாங்ஸ் டு லேட்டர் பாண்டியாஸ் ஆர் பல்லவா பீரியட் அப்படின்னு எழுதுறார். எனவே இது பன்னாட்டு உலகம் ஏற்றுக்குது. நம்ம பொழுதுக்காக 2000 சொல்லிக்கலாம், திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அடிப்படையில், மொழியியல் அடிப்படையில் அது நிச்சயமாக பின்னாடி தான் வந்தது. கலித்தொகையிலேயே ஒரு பாட்டில் என்ன வருதுன்னு சொன்னால், கள்ளை குடிக்கிற அசுரர்களுக்கும் கள்ளை குடிக்காத தேவர்களுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டை முடிந்த பிறகு 2 அந்தணர்கள் எழுதிய நூல்கள் படி ஆட்சி நடக்குதுங்கிறாங்க. அந்த 2 நூல்கள் எதுன்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு சுக்கிரநீதியும் பிரகஸ்பதி சூத்திரம் அப்படின்னு 2. இந்த 2 நூல்களுமே 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் எழுந்தது. ஸோ அப்போ கலித்தொகை 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் வர முடியும். அதுக்கு பிறகு தான் திருக்குறள். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க, காலத்தை விட்டுருவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3-4 குறளை இப்போ நம்ம பார்த்த மாதிரி தப்பாக பொருள் பண்ணிட்டு திருவள்ளுவர் வைதிகத்துக்கு எதிரானவருங்க. திருக்குறள் முழுக்க முழுக்க ஒரு சனாதன மரபு நூல். அதாவது சனாதனம்னா 2 விஷயம். சனாதனம்னா என்ன, அதையும் திருவள்ளுவரே சொல்கிறாருங்க. அதாவது சனாதனம்னா நிரந்தரமானது, மாற்ற முடியாதது. இப்போ நம்ம இந்த உலகத்தில் பிறந்து போகிறோம். போன பிறவியில் நான் எப்படி இருந்தேன், இந்த பிறவியில் எப்படி இருப்பேன், அடுத்த பிறவியில் என்ன இருக்கேன்னு உங்களுக்கு எனக்கு ஆனால் மாறி போயிடும். நிச்சயமாக இதே தேவப்பிரியாவாக நான் இருக்க மாட்டேன், இதே ஹரியா நீங்கள் இருக்க மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தின் அடிப்படையில் அடுத்த ஜென்மம் மாறி இருக்கும். உயரையும் போகலாம், கீழையும் போகலாம். இறைவன் திருவடியை பற்றிக்கிட்டால் பிறவி இல்லாமையும் போகலாம். இந்த பிறக்கிறது தான் நிலையற்றது. பற்றற்ற கண்ணே பற்ற இருக்கும், மற்ற நிலையாமை காணப்படும்ங்கிறார். ஸோ அப்போ இந்த பற்றுனா ஆசை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன ஆசை தான் பிறப்பு ஈனும் வித்து. அப்போ அந்த பற்றை எப்படி விடுறது? பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்று விடற்குங்கிறார். ஸோ இந்த உலகத்தில் மீண்டும் பிறக்கிறதுக்கு காரணம் பிறப்பு. அதை விடணும்னா அந்த இறைவன் திருவடியை பற்றிக்கணும். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேரார். ஸோ அதாவது சனாதன தர்மம்னால் நம்மெல்லாம் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா. அந்த பரமாத்மாவோடு கலக்கும் வழிதான் சனாதன தர்மம். அதாவது திருக்குறள் முழுக்க முழுக்க வைதீக சனாதன நூல். திருவள்ளுவர் காவிய விவகாரம் எப்போதான் முற்று பெறும்? இவர்கள் உண்மையை ஒத்துக்கணும். அதாவது இவர்கள் உண்மையை ஒத்துக்கணும். யாரெல்லாம் திருக்குறளை எதிர்க்கிறார்களோ, அதாவது 1948 ஒரு மாநாடு நடைபெறுது. அதில் திரு ஈவே ராமசாமியார் கலந்துக்கிறார். அந்த காலகட்டத்திலிருந்து திருக்குறளுக்கு மாற்றான பொருள் தரணும் அப்படின்னு நடக்குது.
இப்போ நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினா கம்பருக்கும் இதுக்கும் வந்து மீசையை முறுக்கிக்கிட்டு ஒரு படம், கிட்டத்தட்ட புலவர் குழந்தைன்னு அப்படின்னு இந்த இவங்க திராவிட மரபுல நம்பிக்கையில் அவர் தான் முதல்ல அந்த மாதிரி ஒரு உரை எழுதுறார். அதில் அவர் தான் அந்த மாதிரி படம் திருவள்ளுவருக்கு போட்டிருக்காரு. அதை வந்து மூத்த கம்யூனிஸ்ட், அவர் நாத்திகர், பழங்காசு சீனிவாசன், அவர் வந்து திருவள்ளுவர் படங்கள் ஒரு 25 படம் போய் எப்படியெல்லாம் திருவள்ளுவர் மாதிரி இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறார். திருவள்ளுவர் உடையே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஜெயினர்கள் வரைஞ்சது உட்பட எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் இப்போ காவி போட்டால் மாத்திரம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த இதில் இருக்கிற திருவள்ளுவரை மீசை முறுக்கிட்டு இப்போ இவங்க கம்பருக்கு போடுறத அவர் இயேசுநாதர் திருவள்ளுவர்னு சொல்லியிருக்கார் ஒரு யூடியூப் சேனலில். ஸோ இவர்கள் அப்போ எதை நோக்கி போகிறாருன்னு பாருங்கள். இன்னொன்று, திருவள்ளுவர் கிறிஸ்தவரான்னு சொன்ன அந்த தெய்வநாயகம் வெளியிட்ட நூல் அட்டையிலேயே என்ன போட்டிருக்குன்னா, இதுவரை வந்த உரைகள் அனைத்துமே தவறு, இவர் சொல்கிற உரை தான் கரெக்ட். அப்போ கருணாநிதி எழுதின உரை தப்பு, பாரதிதாசன் எழுதின உரை தப்பு, தேவநேய பாவாணர் எழுதின உரை தப்பு, பரிமேலழகர் எழுதின உரை தப்பு. அப்படின்னா இவர் இஷ்டத்துக்கு பொருள் பண்ணுவார். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தெய்வநாயகமாக இருக்கட்டும், அவருக்கு பணம் கொடுத்த அருளப்பாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் வாழ்த்துன்னா அது வந்து பிதா, அதுக்கு அடுத்தது வான் சிறப்புன்னு சொன்னால் அது வந்து சுதன், இது சுதன்கிறாங்க, நீத்தாருங்கிறது சுதன், வான் சிறப்புன்னு சொன்னால் பரிசுத்தாவி. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திருக்குறளுக்கு ஒரு 20 பேருக்கு மேலே நல்ல திறமையான கிறிஸ்தவர்கள் எழுதியிருக்காங்க உரை. இப்போ இவரே இப்போ நம்ம சாலமன் பாப்பையாவே நல்ல கிறிஸ்தவர் தான், தேவநேய பாவன், யாருமே இந்த பொருளை சொல்லலை. ஆனால் இவங்க 2 பேர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொன்னால் இப்போ யார் போய் சொல்கிறாங்க? இப்போ நம்ம இவர் இருக்கார் பாருங்கள், சீமான் குரூப்பு, நாம் தமிழர்னு சொல்லி கிறிஸ்தவ சர்ச் அடிமைகள் அவங்க குரூப்லேருந்து ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் திருச்சியில் ஒரு திருவள்ளுவர் சிலையை வச்சுருக்காருங்க. படம் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா செயின்ட் தாமஸ்னு இவங்க ஒரு படம் வச்சுருக்காங்க, அதே மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு யார் போய் மாலை போட்டால், பெங்களூரில் சாமுவேல் குணசீலன்னு ஒருத்தர் இருக்கார், இவங்க அறிஞர் குணான்னு சொல்லுவாங்க, பெங்களூர் குணா இல்லை அறிஞர் குணான்னு, பக்கா கிறிஸ்தவர். அவர் போய் மாலை போடுறாரு. ஏங்க திருவள்ளுவருக்கு சிலையை மாற்றக்கூடாதுன்னு அது யாருக்கு? அவருடைய திருவள்ளுவ மாலை கூறும்படியோ இல்லாட்டி ஔவையார் கூறும்படி மாற்றினா தப்பு. ஔவையார்னு ஒரு படம் வந்துச்சுங்க, அந்த படத்தில் அவர் முனிவராக தான் வர்றாரு. இன்றைக்கி அந்த வீடியோ பாட்டோட சீன் இருக்குது. கல்கியில் 1956 என்னமோ உங்களுக்கு வந்து தீபாவளி மலரில் காவியோடு தான் இருக்குது. இவ்வளோலாம் வேணாங்க. கே அன்பழகன் பேராசிரியர்னு சொல்லுவாங்க, அவர் என்றைக்குமே பேராசிரியராக இருந்ததில்லை, அவர் உதவி விரிவுரையாளர் தான், பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தவர். இதை நான் சொல்லலை, சொன்னதும் கருணாநிதி தான். அவர் நடுவில் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தப்போ அவர் கண்டிச்சு அறிக்கையில். ஸோ அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் ஞானிகள்னு சொல்லிட்டு, அதில் அட்டையிலேயே திருவள்ளுவருக்கும் திரு விவேகானந்தருக்கும் காவி போட்டிருக்காரு, மற்றவங்களுக்கெல்லாம் வெள்ளை போட்டிருக்காரு. ஏனுங்க? உங்களுக்கே தெரியுங்க. நீங்கள் பொய் சொல்கிற வரைக்கும், அதாவது ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் வாய் மெய்யை வெல்லுங்கிறது திராவிடம். இதுக்கு கோயபிள்ஸ் தேரிம்பாங்க, அவங்க யூதர்களில் இது ஹிட்லர் காலத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு. சரி, திருக்குறளில் என்ன இருக்குது? சரி, இதெல்லாம் என்னுடைய நான் வந்து இப்போ பார்ப்பான் இல்லாட்டி ஆரிய அடிமைன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. திருக்குறளை பற்றி 2020 ஒரு PhD எழுதினவர் ஜேசன் ஸ்மித்ன்னு சொல்லி ஹார்வர்டு பல்கலைக்கழக PhD. அவர் பாண்டிச்சேரியில் வந்து பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 மாதம் தங்கியிருந்தார். அவருடைய கைடாக இருந்தது ப்ரொஃபஸர் க்ளூனின்னு சொல்லிட்டு, அவர் தமிழை நன்கு கற்றவர். சென்னையில் வருடம் லயோலா காலேஜில் வந்து தங்கியிருப்பார் ப்ரொஃபஸர் க்ளூனி. அவர் வைஷ்ணவத்தில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டு, வைஷ்ணவத்துக்கு சார்பாக ஆசியவேலில் இதில் இருக்கார் ஹார்வர்டில். அந்த PhD என்ன சொல்லுதுன்னா, திருக்குறளை கிறிஸ்தவம்னு ஆக்கிறதுக்கு அருளப்பா பண்ண பார்த்தார். திருக்குறள் சமணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சக்கரவர்த்தி நாயனார் என்பவர் ட்ரை பண்ணார். திருக்குறளில் வைதிக கருத்துக்கள், தர்மசாஸ்திர கருத்துக்கள் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் நாகசாமி சொல்லியிருக்கார். அப்படின்னு 3ஐயும் எடுத்துக்கிட்டு 3ஐயும் விமர்சனம் பண்ணிட்டு வர்றப்போ, திருக்குறளில் கிறிஸ்தவ கருத்துக்களே இல்லை, இவர்களாக இஷ்டத்திற்கு அடித்து விடுகிறார்கள்ன்றார். சமண கருத்துக்கு வர்றப்போ சில மிகச்சில குரட்பாக்களை எடுத்துக்கொண்டு சக்கரவர்த்தி நாயனார் தன்னுடைய கருத்தை போடுகிறான்ட்டார். திரு நாகசாமி அவர்கள் தர்மசாஸ்திரங்களின் பிழிவுதான் திருக்குறள்னு ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதியிருக்கார். அதை பற்றி சொல்கிறப்ப இதற்கு மாற்றான கருத்தாக ஔவை துரைசாமி பிள்ளை போன்றவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறள் என்பது தமிழ் சமூகத்தில் எழுந்த முழுமையான தமிழ் நூல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற கருத்துக்கள் சரியான்னு பார்த்தால் திருக்குறளில் கிட்டத்தட்ட 100 குரட்பாக்கள், அது சில அப்படியே மனுஸ்மிருதியிலிருந்து அப்படியே ஸ்லோகத்தை எடுத்து தமிழ் பண்ண மாதிரி இருக்குது, சில அப்படியே பகவத்கீதையிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது, சில சுக்கிரநீதியிலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது, சில மகாபாரதம், இந்த மாதிரி ஒரு 100 குரட்பாக்கள் அப்படியே எடுத்து போட்ட மாதிரி வருது. அப்போ அதனுடைய தொடர்பை நீங்கள் விளக்கணும், உங்களுக்கு தமிழ்னு சொல்லணும், தனித்தமிழ்னு சொல்லணும்னு பார்க்குறீங்க. இதை யார் சொல்கிறது? ஹார்வர்ட்லேருந்து நம்ம யாருமே சொல்லலை, முழுக்க இதுதான் இதனுடைய உண்மை. கிறிஸ்தவர் ஒருவர் நூல் எழுதினாருங்க,
ஐ மீன் இந்த தெய்வநாயகம் எழுதினப்பையே 1974 ஒரு செமினார் நடக்குது திருப்பதி வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில். லயோலா காலேஜிலிருந்து தமிழ்துறை பேராசிரியர் தலைவர் பேராசிரியர் அவர் எஸ்ஜே ராஜமாணிக்கன் பேர். எஸ்ஜேனா சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், அவரும் பாதிரியார், கல்யாணம் பண்ணிக்காமல் எஸ்ஜேன்னு போட்டுக்கிட்டால். இப்போ இது பார்த்திங்கன்னா உவேன்னு போட்டுப்பாங்க, இது வைஷ்ணவர்கள், அது அவங்க உபய வேதாந்தின்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் பட்டங்கள் ஆக்சுவலாக. அது மாதிரி எஸ்ஜேன்னா சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அந்த மாநாட்டில் அவர் அப்போயே எதிர்த்து இருந்தார். அந்த மாநாட்டில் அவரை கூப்பிட்டு திருக்குறளும் பைபிளும் சொல்கிறப்ப திருக்குறளில் பைபிள் கருத்துக்கள் எங்குமே இல்லை. சில நல்லது சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அது போன்ற அறக்கருத்துக்கள் உலகில் உள்ள எல்லா நல்ல நூல்களும் சொல்லும். எனவே என்னை பொறுத்தவரை திருக்குறளுக்கும் இதற்கும் தொடர்பில்லை. புலவர் தெய்வநாயகம் என்பவர் திருக்குறளை பற்றி பல நூல்கள் எழுதியுள்ளார். அவர் திருக்குறளில் உள்ள ஏதோ ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு பொருந்தாத வேறொரு அதிகாரத்தோடு பொருத்தி கேள்விகளை எழுப்பி தன்னிச்சையாக இது ஆய்வு நெறிக்கு உட்பட்டது இல்லை, இது முழுக்க முழுக்க தவறு அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். திருவள்ளுவர் 27 குறட்பாக்களில் இந்திரன், காமன், தாமரையினால், தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு பல்வேறு கடவுள் பெயர்களை கொடுத்துருக்காங்க. அத்தனை நம்பரையும் கொடுத்துருக்காருங்க. இதுக்கு அடுத்தது திருச்சியைச் சேர்ந்த பிஷப் ஹீபர் காலேஜ், மிக பெருமையான கல்லூரி. அந்த கல்லூரியில் உயர் தமிழ் ஆய்வு ஹையர் ஸ்டடீஸ் ஹெச்ஓடியாக இருந்தவர் திரு PS ஏசுதாசன். அவர் திருக்குறளும் விவிலியமும் ஒரு புத்தகம் எழுதினார். அவருக்கு என் நண்பர் மூலமாக சில குறிப்பை அனுப்பிச்சேன், கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் இப்போ இதில் வில்லிவாக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்கூல் சிங்காரம்பிள்ளை ஸ்கூல்னு இருக்குது, ரோடு மேலேயே இருக்குது. அந்த பள்ளியில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் மீட்டிங் நடக்கும். அதை அன்னைக்கு முருகன் சொல்லிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக அங்கே இருந்தவர் இப்போ நடத்துவார். அவர் வெவ்வேறு தலைப்பில் பேசுறதுக்கு கூப்பிடுவார். என்னுடைய நண்பர் பாவலர் முத்துராமலிங்கம் பேசிட்டு முடிஞ்ச உடனே இவர் தெய்வநாயகத்தை கூப்பிட்டுருக்காங்க, முதல்ல வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடிட்டார். ஸோ அவருக்கு பதிலாக இவரை போட்டாங்க. இவர் என்ன சொன்னார், சார் இன்னும் 2 வாரம் நீங்கள் பேசுங்க, இது மாதிரி ஒரு தொடர் கூட்டத்தில் நான் பேசினதில்லை, கட்டுரைகள் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இவர் இன்னும் அவரே சிலது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார். நானும் பல கருத்துக்களை கொடுத்தேன். அவர் புத்தகம் எழுதினார். அப்புறமாக அந்த புத்தகத்தில் திருக்குறளுக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. பழைய ஏற்பாடுகளில் நீதிமொழிகள் எனப்படும் அந்த அதிகாரத்தில் அறம் பற்றிய கருத்துக்கள் தான் இருக்கிறது. ஒரு நூலில் இருக்கும் இன்னொரு கருத்து இன்னொரு நூலுக்கு போகிறதுக்கு 100 வருஷம் ஆகும். இது பல 1000 கிலோமீட்டர் இருக்கிறதுங்கிறதெல்லாம் தவறு, எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் உண்மை. இப்போ திருக்குறள் கிறிஸ்தவம்னு சொன்னவங்க இவங்க யாராவது எதிர்த்தாங்களா? யாருமே எதிர்க்கல. இன்றைக்கும் அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல்னு கூட என்னால் சொல்ல முடியும். இதில் திருச்சியில் அந்த ஸ்கூலில் செயின்ட் தாமஸ்ன்னு சொல்லி இவங்க காட்டுற படம் போல் திருவள்ளுவர் சிலையை வச்சுருக்காங்க. இப்போ இயேசுநாதர் தாமஸ் மாதிரி இப்போ கம்பரையும் தொல்காப்பியரும் மாற்றிருக்காங்க. எதுக்காக இந்த மாற்றுறாங்க? இப்போ திருக்குறள் என்பது கடவுள் நம்பிக்கையுடைய இன்னொன்று திரு கருணாநிதியுடைய திருக்குறள் உரையில் பார்த்தீங்கன்னா ஆத்திகத்திற்கும் நாத்திகத்திற்கும் இடையில் நின்று நான் பொருள் கூறுகிறேன் அப்படிங்கிறார். திருவள்ளுவர் நாத்திகத்தை ஏற்றுக்கிறாருன்னா நான் முன்னாடி சொன்னால் உன் கண்காது இன்னும் கூட அதிகமாக போய் சொல்கிறார். உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் இந்த வையத்து அழகையா வைக்கப்படும்ங்கிறார். உலகத்தார்னா உயர்ந்தோர் மரமாட்டுன்னு பேர் தொல்காப்பிய விதிப்படி. அதாவது நல்ல அறநூல்களை கற்ற உயர்ந்தோர்கள் அவர்கள் சொல்வதை நீ இல்லைன்னு சொன்னால் உன்னை பேயாக பார்ப்பார்கள். உலகத்தில் இருக்கிறவங்கலாம் பிறப்பு உண்டு, உலகத்தில் இருக்கிறவங்கலாம் நல்ல நூல்களை கற்றவர்கள்லாம் கடவுள் உண்டுன்னு சொன்னால் நீ இல்லை, பிறப்பு கிடையாது, ஒரே பிறப்பு தான், மற்ற மதங்களை பார்த்து நீ சொல்கிற, மற்ற கடவுள் இல்லைன்னு சொல்கிற, இப்படியெல்லாம் சொன்னால் அந்த அறிவுடைய சான்ற சமூகம் உன்னை பேயாக காணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். எனவே நாத்திகம் பேசி இதை இப்போ இவ்வளவு சொல்கிறப்ப இன்னொன்று சொல்லிடுறேன். வள்ளுவர் கோட்டம்னு ஒன்று கட்டி திருக்குறளுக்கு பெருமைப்படுத்திட்டார்னு சொல்கிறாங்க. அங்கே தமிழக அரசின் சார்பாக சனிக்கிழமை மீட்டிங் போட்டு சென்னை பல்கலைக்கழகத்திலேருந்து ரிட்டையர் ஆன திரு பேராசிரியர் இவர் மோகனராசன் ஒருத்தர் மீட்டிங் நடத்துகிறாரு. அவர் இதே மாதிரி தப்பாக அர்த்தம் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் திருக்குறள் அந்த பக்கம் போட்டுருங்க. நீங்கள் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறப்ப அவர் சொன்னதை தான் ஏற்றுக்கணும், அதுக்கு பொருளை மாற்றி எழுதக்கூடாது. நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார்.